Hello children, welcome back to our channel Trending Abhi. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இந்த 5 சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேயே வந்து 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேவா, 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ், 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் focused on your exam. ஓகேவா, உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சாப்டரில் இந்த 5 சம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ரீமா ஹேஸ் 17 beads and Arif has 24 beads. How many beads do they have in total? அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. Sonu bought a biscuit packet for 25 rupees and a juice box for 38 rupees. How much money did he spend altogether? ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும், அடிஷன் கீவேர்டு தான். கரெக்டாக? A shopkeeper had 64 apples and sold 39 of them. How many apples are left in the box? Left nale subtraction. If there are 45 students in a class and 18 are absent, how many students are present today? ஓகேவா, ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 5th சம் வந்து பாருங்கள். கீதா had 82 rupees in her purse. She spent 45 rupees on a toy. How much money does she have now? இதுவும் மணி கான்செப்ட் வரும். ஸோ செகண்ட் கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் மணி கான்செப்ட். ஸோ இந்த 5 சம்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கம்பேர் த கிவன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஈச் ரோ வித்தவுட் கால்குலேட்டிங். சர்க்கிள் த ஒன் தட் இஸ் மோர். ஷேர் யுவர் திங்கிங் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ரோவையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும், கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ இது அடிஷன் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணாமல் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு எது மோர், எது அதிகமாக இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் வந்து அவங்களே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. 373 373 இருக்குது. அதோட எந்த நம்பர் ஆட் பண்ணுறாங்க, இங்கே 23 ஆட் பண்ணுறாங்க, இங்கே 40. ஸோ எங்கே அதிகமான நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே தான் அதிகமான நம்பர், பிக் நம்பர் இங்கே தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் தான் பெருசாக இருக்கும், இதோட ஆன்சர் தான் மோராக இருக்கும். அதனால நம்ம இதை ரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 240 இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து 204 இருக்குது. பட் செகண்ட் நம்பர் நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எது பிக் நம்பர்னு பாருங்கள். 240 தான் பிக். ஸோ அதை சர்க்கிள் பண்ணிடலாம். அப்போது இந்த ஆன்சர் தான் நமக்கு மோராக இருக்கும். ஸோ இதை சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 900 + 9 இருக்குது, 890 + 60 இருக்குது. எது வரும் மோரா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 900 தான், 900 இருக்குது. அப்புறம் இங்கே 890 தான் இருக்குது. ஆனால் நம்ம செகண்ட் நம்பர் எடுத்து மூவ் பண்ணலாம். இங்கே 9 இருக்குது, இங்கே 60 இருக்குது. அப்படினால நம்ம வந்து இதை சர்க்கிள் பண்ணக்கூடாது, இதை தான் சர்க்கிள் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து 90 இருக்குது, 890 இருக்குது, இங்கே 900 தான் இருக்குது. ஸோ வந்து இதை ஆட் பண்ணால் 909 வரும். ஆனால் இதுக்கு வந்து அதோடே மோர் வரும். ஸோ இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம். இங்கே 900 இருக்குது, இங்கே 890 இருக்குது. இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் 10 தான். கரெக்டாக? இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10 தான். பட் இதோட ஆட் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 9 தான் ஆட் பண்ணுறாங்க, இங்கே வந்து 60 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்போது இது தானே பிக்காக வரும். அதனால இதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சேமாக தான் இருக்குது, 345 345. செகண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 45 இருக்குது, இங்கே 54 இருக்குது.
ஸோ சப்ராக்ஷன் வந்து பிக் நம்பரோட சப்ராக்ட் பண்ணுறப்போ பிக் நம்பரை வச்சு சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆயிரும், நம்பர் வந்து ரொம்ப சின்னதாயிரும். பட் இங்கே வந்து நமக்கு இதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பிக்காக தான் இருக்கும். அப்போ நம்ம இதை சர்க்கிள் பண்ணிக்கலாமா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து 45 வச்சு தான் சப்ராக்ஷன் பண்ணுறோம், இங்கே 54 வச்சு சப்ராக்ஷன் பண்ணுறோம். சப்ராக்ஷன்னாலே என்ன பண்ணிடுவோம், டேக் அவே பண்ணிடுவோம். அப்போ இந்த நம்பர் ரொம்ப சின்னதாயிருமா இதை கம்பேர் பண்ணுறப்போ? அப்போ இதுதான் நமக்கு மோராக இருக்கும். அப்போ இதை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 800 - 8 700 - 8. இங்கே வந்து -8 -8 ஓகே சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள், எது பிக்காக இருக்குது? 800 தான் பிக்காக இருக்குது. ஸோ 800லேருந்து 8 எடுத்தால் நமக்கு ஓரளவுக்கு இது கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு பிக் நம்பர் தான் இருக்கும். அப்போது இதை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைண்ட் த பேர்ஸ் தட் ஆர் ஈக்குவல். இதில் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அடிஷன் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்து பார்க்கணும். எந்தெந்த பேருக்கு வந்து ஈக்குவல் ஆன்சர்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணிடணும். ஷேர் யுவர் திங்கிங் இன் கிளாஸ். இப்போ பாருங்கள், 516 + 100 என்ன வரும்? 616. அதை எழுதிக்கோங்க. 615 - 200. 615 - 100 என்ன வரும்? 515 வரும். 515 - 100 415 வரும். கரெக்டா? இப்போ 415. இப்போ இது பாருங்க, 350 + 50 இருக்கு, என்ன வரும்? 400 வரும். நெக்ஸ்ட் இது பாருங்க, 400 + 15 415. 450 - 50 400. 816 - 200 616. 816 - 100 பண்ணிங்கன்னா 716. 716 - 100 பண்ணிங்கன்னா 616. இப்போ இதில் ஈக்குவலாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எதோட பேர் பண்ணலாம்? 616 இதோட பேர் பண்ணலாமா? இது இதோட பேர் பண்ணலாம், இதை வந்து இதோட பேர் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் பாருங்க, fill in the boxes with appropriate numbers. அப்ரோப்ரியேட்னா என்னது? கரெக்ட் நம்பர்ஸ், சூட்டபிள் நம்பர்ஸை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். நீங்கள் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணணும். என்ன பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணுறோன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுறோம். அப்போ மேபி இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வரலாம். இப்போ இங்கேயும் பாருங்கள் மைனஸ் ப்ளஸ், அப்போ இங்கே மேபி மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸாக வந்து சால்வ் பண்ணுவோம். அங்கங்கே நீங்கள் ரேண்டமாக சால்வ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸாக சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 120 + 3 என்ன வரும்? 123. 123. இப்போ 123 + 7 என்ன வரும்? 130 நமக்கு கொடுத்துட்டாங்க. 130 - 3 என்ன வரும்? 127. இப்போ 127 - 7 பண்ணிங்கன்னா 120 வரும். நீங்கள் கரெக்டானு கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரெக்டாங்கிள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த செகண்ட் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? 123, இங்கே வந்து 156 இருக்குது. இதோட சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் தானே நமக்கு இது கிடைக்கும். ஏன்னா இதை விட இது பிக்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து 156 - 123 போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டாக 6 - 3 3, 5 - 2 3, 1 - 1 0. அப்போ நம்ம வந்து 33 பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னொரு பேட்டர்னும் பார்க்கலாம், மேலே ப்ளஸ் கீழே மைனஸ். அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிருச்சு, இது கொடுத்துட்டாங்க, இது கண்டுபிடிக்கணும். இப்போது இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல மேபி இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ், அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? மைனஸ் தான் வரும். கரெக்டாக? மைனஸ் அப்படின்றது மேபி -7 + 7, அப்போ இங்கே -7 கூட வரலாம். ஓகேவா? பட் ஆரோ மார்க் இப்படி இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் கிடச்சிருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த நம்பர் வேணும்னா என்ன பண்ணணும்? இதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். 156. ஸோ அப்போ 156 + 7 பண்ணி பாருங்கள். 6 + 6 12, 12 + 1 13.
5 plus 1 6 163. இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணோம், -7 பண்ணோன்னா இந்த நம்பர் கிடைக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே பண்ணுறப்போ நீங்கள் +7 பண்ணால் கிடச்சிருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இதை விட இது வந்து ஸ்மால் ஆகுது. கரெக்டாக 163 இருக்குது, இங்கே 130 தான் இருக்குது. அப்போ இங்கே நம்ம சம் நம்பர் மைனஸ் பண்ணோன்னா இது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 163 minus 130 பண்ணுங்கள். அப்போது 3 3 33. ஸோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது பாருங்கள். +33 -33. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நமக்கு இந்த 2 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. இங்கெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இது ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இங்கேருந்து இங்கே அரை மார்க் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் வந்துருமா? ஸோ 175 minus 163 பண்ணிங்கன்னா 2 1 12 வருது. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். -12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கிது. அப்போ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே கண்டிப்பாக என்ன தான் பண்ணியிருப்பீங்க? ப்ளஸ் தான் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பாருங்கள், -3 + 3 சேம் நம்பர் தான் வருது பாருங்கள். -33 + 33 -12. அப்போ இங்கே என்ன வரும்? +12. வெரி குட், +12 வரும். ஓகேவா? இப்போ இங்கே +12 பண்ணிங்கன்னா 156 + 12 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 166 167 168. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நமக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். மித்த எல்லாமே நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து 168 ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இதை விட இது பிக் நம்பராக இருக்குது. என்ன ப்ளஸ் பண்ணால் வரும்? ஸோ 168, இங்கே 175 இருக்குது. 168ஓட எதை ஆட் பண்ணால் 175 கிடைக்கும் நமக்கு? அதுக்கு நீங்கள் ஒரு இதை வாட்ச் பண்ணலாம். பேட்டர்ன் பாருங்கள். -7 + 7 -7. அப்போ இங்கே என்ன வரும்? +7. வெரி குட், +7. அப்போ 168 + 7 பண்ணிங்கன்னா 175. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த சாப்டரில் லாஸ்ட் பேஜ். ஓகேவா? மேக் கார்ட்ஸ் வித் நம்பர்ஸ் 0 to 5. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்டு வந்து மேக் பண்ணிக்கோங்க. 0 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி கார்டு மேக் பண்ணிக்கோங்க. நம்பர் கார்ட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக் 2 3-digit numbers using these cards. 2 3-digit நம்பர் மேக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 123. வேறு ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். 422. ஸோ மேக் 2 3-digit numbers using these cards. ஸோ நம்ம 2 2-digit நம்பர் வந்து மேக் பண்ணியாச்சு. add the 2 numbers and subtract the 2 numbers. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் 2 நம்பர்ஸையும். ஸோ 123 422 இதை ஆட் பண்ணுங்கள். 5 4 5 3 + 2 5 2 + 2 4 4 + 1 5. அதே மாதிரி இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் பண்ணுறப்ப என்ன ரூல்? பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். இப்போ நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ பாரோ பண்ணுறேன். மேலே ஸ்மால் நம்பர் இருக்குது. ஸோ பாரோ பண்ணுறேன். 12 - 3 என்ன வரும்? 9 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் அகைன் பாரோ பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? 11 - 2 என்ன வரும்? 9 வரும். 3 - 1 என்ன வரும்? 2 வரும். ஸோ நமக்கு சப்ராக்ஷன் பண்ணுறப்ப என்ன வந்திருக்கு? 299 வந்திருக்கு. அடிஷன் பண்ணுறப்ப 545 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஅரேஞ்ச் த கார்ட்ஸ் அண்ட் ட்ரை டு கெட் அ பிக்கர் சம். திருப்பி கார்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிக்கர் சம், அதாவது நீங்கள் அடிஷன் பண்ணுறப்ப பிக்கராக வரணும் அந்த நம்பர். ஓகேவா? அந்த மாதிரி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருப்பியும் கார்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி ஸ்மாலர் டிஃபரன்ஸ் வரணும். டிஃபரன்ஸ்னால் என்னது? நம்ம சப்ராக்ஷன் பண்ணி வர ஆன்சர் இருக்கும்ல, அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஸ்மாலர் டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி ஒரு நம்பர் கார்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு 2 தான் எடுத்து பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் பிக் நம்பர் வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சப்ராக்ஷன் பண்ணால் ஸ்மால் நம்பர் வர்ற மாதிரி இருக்கணும். ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கணும். ஸோ இந்த பாய் வந்து பண்ணியிருக்கான் பாருங்கள். ஐ மேட் அ டிஃப்ரென்ஸ் தென் யூ. ஐ மேட் அ ஸ்மாலர் டிஃப்ரென்ஸ் தென் யூ. ஸோ இந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா 243 105 எடுத்திருக்கான். ஸோ 243ஐயும் 105ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். 3 இது என்ன வரும்? 13 - 5 என்ன வரும்? 6 7 8 9 10 11 12 13 8 3
1 138 வரும். இந்த கேர்ளோடதை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 405 minus 132 பண்ணிங்கன்னா 3, இங்கே வந்து 7, இங்கே வந்து 2, 273. ஸோ இது வந்து நமக்கு இந்த பாயோட சப்ராக்ஷனோட ஆன்சர், இது வந்து இந்த கேர்ளோட சப்ராக்ஷனோட ஆன்சர். ஸோ யாருக்கு ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? இந்த பாய்க்கு தான் வந்திருக்கு. கரெக்டாக அதுதான் இந்த பாய் சொல்கிறான். ஐ மேட் அ ஸ்மாலர் டிஃப்ரென்ஸ் தென் யூ. ஒன்றை விட நான் ஸ்மாலர் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேர்ள் என்ன சொல்கிறான்? ஐ மேட் அ லார்ஜர் சம் தென் யூ. ஒன்றை விட நான் லார்ஜர் சம் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 243 + 105 பண்ணிங்கன்னா 843, 348 வருது. இந்த கேர்ளோடதை ஆட் பண்ணுங்கள். 405 + 132 பண்ணிங்கன்னா 735. ஸோ இதுதானே பிக்கு. கரெக்டாக? அதனால தான் இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க? நான் வந்து லார்ஜர் சம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த ஆக்டிவிட்டி? ஓகே. ஸோ அது நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க? செக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேஸ் காட் த பிக்கஸ்ட் சம். ஸோ அப்போ நீங்கள் யாருக்கு வந்து பிக்கஸ்ட் சம் வந்திருக்குன்றதை பாருங்கள். ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸ் யாருக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லெட்டஸ் டூ. இது ஜஸ்ட் நார்மலாக அடிஷன் சப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். 265 + 9 சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 9 ஆட் பண்ணணும்னா இப்போ 10 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 265 + 10 275. இங்கே 9 ஆட் பண்ணுறதுனால நம்ம -1 பண்ணிடணும். இப்போ 274 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 405 + 56 கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணுங்கள். 11, 5 + 6 11, 1 கேரி ஓவர். ஸோ இங்கே 6, 461 வரும். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். 825 + 175 ஆட் பண்ணிங்கன்னா 5 + 5 10, 1 கேரி ஓவர். 8 9 10, அகைன் 1 கேரி ஓவர். 9 10. ஸோ நமக்கு என்ன வருது? 1000 வருது. நெக்ஸ்ட் டி சம் பார்க்கலாம். 600 - 82 சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 0 இருக்குது. பாரோ பண்ணலான்னு பார்த்தா பக்கத்துலேயும் 0 இருக்குது. ஸோ இங்கே போயிடுறோம். அப்போ இது வந்து என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். அகைன் எடுக்கிறப்ப இது 9 ஆயிரும். இது 10 ஆயிரும். 10 - 2 8, 9 - 8 1. இது வந்து 5 அப்படியே போட்டுருவீங்க. அப்போ 518 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஈசம் 568 - 5 என்ன வரும்? 3 வரும், 6 வரும், 5 563 வரும். நெக்ஸ்ட் எஃப்சம் 653 - 356. இதை நீங்கள் வந்து சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம பாரோ பண்ணுவோமா? ஸோ 13 - 6 7 8 9 10 11 12 13. 4 - 5 அப்படின்றது பண்ண முடியாது. பாரோ பண்ணிங்கன்னா 14 ஆயிரும். 14 - 5 பண்ணலாம். என்ன வரும்? 14 in the mind, 5 in the finger, 14 before, 13 12 11 10 9. 5 - 3 2. ஸோ 297. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், இந்த ஆக்டிவிட்டி நம்ம 0 to 5 வரைக்கும் நம்பர் கார்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு 2 3-digit நம்பர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 0 to 5லேருந்தே 2 3-digit நம்பர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்கள், 2 நம்பர்ஸையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். திருப்பியும் கார்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்க. பண்ணுறப்போ நமக்கு வந்து பிக்கர் சம் வரணும். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுறீங்கன்னா பிக்கர் சம் யாருக்கு வருதுன்னு பாருங்கள், அவங்க வின்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்மாலர் டிஃப்ரென்ஸ் யாருக்கு வருதுன்னு பாருங்கள், அவங்க வின்னர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.